ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். அப்பாடி. காலங்காத்தாலேயே கலவரத்தை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான். எடுப்பமா அந்த நியூஸ் பேப்பரை. ஐயோ, எங்க அது? என்ன இது? இங்க வச்ச நியூஸ் பேப்பரை காணோம். ஐயோ, அந்த நியூஸ் பேப்பர்ல மர்மம் இருக்குன்னு பார்த்தா இப்ப அந்த நியூஸ் பேப்பரே மர்மம் ஆயிடும் போல இருக்கே. ஐயோ, அத யாரு வந்து எடுத்துட்டு போயிருப்பா? அம்மா, காஃபி எடுத்துக்கோங்கம்மா. கார்த்திக் சார். thank you. செக்யூரிட்டி, செக்யூரிட்டி. எதுக்கு இப்ப செக்யூரிட்டியை கூப்பிடுறாங்க? யோ செக்யூரிட்டி, ஏய் வாயா. இதோ வந்துட்டேன் மேடம், வந்துட்டேன். என்ன நாகு, இப்ப எதுக்கு கத்திக்கிட்டு இருக்க? அண்ணி நீங்க ஒரு நிமிஷம் சும்மா இருங்க, எனக்கு அப்படியே கோவமா வருது. டேய் செக்யூரிட்டி, டேய். வந்துட்டேன் மேடம். ஆம்புலன்ஸ் அவசரமா கூப்பிடுற மாதிரி அவசரமா கூப்பிட்டீங்களே, என்ன அவசரம்? மே ஹெல்ப் யூ மேடம்? ஹெல்ப் தான். இப்படி வா. ஏன் வந்துட்டேன் நவுமே. ஒண்ணு. ஐயோ, அம்மா, ஏய், என்னையா வேலை பாக்குற நீ? நைட்ல யாராச்சும் வந்து போறாங்களா? வீட்ல ஏதாவது காணாம போகுதான்னு கவனிக்கிறதுக்காக தானே உன்னை நாங்க செக்யூரிட்டி அப்பாயிண்ட் பண்ணிருக்கோம். நம்ம கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னுட்டு கடமை உணர்ச்சியோட செக்யூரிட்டி வேலை பார்த்துட்டு இருக்கேன் மேடம். அடிக்கிற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன் மேடம்? என்ன நாகு, அவனை அடிக்கிற அளவுக்கு அப்படி என்னதான் ஆச்சு? அண்ணி, என் ரூம்ல இருந்த நியூஸ் பேப்பரை காணோம். அத பழைய பேப்பர் கடையில போய் தேடி பாருங்க, கிடைக்கும். அதுக்கு எதுக்கு என்ன அடிச்சீங்க? ஒண்ணு. நியூஸ் பேப்பரா? இதுக்கு அத்தை இவ்வளவு அக்கா போரு? என்னத்த நீங்க? ஏன் நாகு, ஒரு சாதாரண நியூஸ் பேப்பருக்கா இவ்ளோ பெரிய அக்கப்போர் பண்ணிக்கிட்டு இருக்க? இல்ல நீ, அது சாதாரண நியூஸ் பேப்பர் இல்ல, அது ஒரு விசாரணைக்கான எவிடன்ஸ். பெரிய டிடெக்டிவ் ஏஜென்ட் எவிடன்ஸ் வச்சு கிளிக்க போறான். அந்த எவிடன்ஸ் தான் நான் ஏற்கனவே கிளிச்சாச்சேன். அத கூட பார்க்காம நீ என்ன பண்ணிட்ட? விடுங்கம்மா. பழைய நியூஸ் பேப்பரை யாருமா திருட போறாங்க? என்னடா இது? அத யாருமே திருட மாட்டாங்க. அதெல்லாம் இந்த வீட்ல இருக்கே, அந்த பெருச்சாலி பண்ற வேலையா தான் இருக்கும். என்ன மித்திர சொல்ற? பெருச்சாலியா? ஆமாமா. நேத்து நைட்டு என்னோட ரூம்ல இருந்து என்னோட ஃபைல்ல இருந்த நியூஸ் பேப்பரை காணோம். அதோட அந்த பெருச்சாலி அந்த நியூஸ் பேப்பரை திருடி ஸ்டோர் ரூமுக்கு கொண்டு போய் கடிச்சு கிழிச்சு போட்டிருக்கு. இங்க பாருங்க. இதே மாதிரிதான் உங்க பேப்பரையும் எடுத்துட்டு போய் கிழிச்சு போட்டிருக்கோம். நல்லா தேடி பாருங்கம்மா. நல்லா இதுக்கே இவ்வளவு கலாட்டா? Best of. அந்த பெருச்சாலிக்கிட்ட நான் தான் நியூஸ் பேப்பரை கொண்டு போய் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவீங்க. இன்னொரு அடி கொடுக்குறவங்க கிளம்புறேன். இந்த செக்யூரிட்டி, அந்த டிரைவர், இந்த மித்ரா, 3 பேரும் கூட்டு கலவணிங்களா இருப்பாங்க போல. இருக்கட்டும், இவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். ஏன் மித்ரா எப்படி பண்ண? நான் உன்னையும் வினையையும் ஒரே மாதிரி தான் பார்த்தேன். உங்க 2 பேர்ல வினை தான் முக்கியம்னு நான் என்னைக்கும் நினைச்சது இல்லையே. நீ என்கிட்ட வந்து இதுதான் பிரச்சனைன்னு சொல்லிருக்கலாமே மித்ரா. அதை விட்டுட்டு செத்து போயிட்டதான் எங்களை நம்ப வச்ச. நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல மித்ரா. சாரி சார், எனக்கு வேற வழி தெரியல சார். என்ன மன்னிச்சிருங்க. இதுல மன்னிக்கிறதுக்கு என்னமா இருக்கு? நடந்தது நடந்து போச்சு.
இதுல யார குத்தம் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எல்லாருக்கும் இதுல பங்கு இருக்குமா? நாம நடந்ததை பத்தி இனிமே பேசி இனிமே என்ன ஆக போகுது? அடுத்தது இனிமேவாவது நடக்க போறத பத்தி பேசலாம். கைவிட்டு போன பணம் வட்டியும் முதலமா கிடைச்ச மாதிரி நீயும் என் பேரனும் திரும்ப வந்திருக்கீங்க. இதை விட எனக்கு பெரிய சந்தோஷம் வேற என்னமா இருக்க போகுது? நீங்க 2 பேரும் சாமி கும்பிட்டு வாங்க. நாங்க என் பேரன் கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருக்கோம். வா. வா. இதுக்காக தான் என்ன கோவிலுக்கு வர சொன்னீங்களா? நல்லா பிளான் பண்ணி என்ன இங்க வர வச்சு ஏமாத்திட்டீங்கல்ல. நீங்கெல்லாம் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் திருந்தவே மாட்டீங்க. மித்ரா, அவசரப்பட்டு எதுவுமே பேசிடாத. அப்பா இங்க வந்ததுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நான் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அம்மா தான் கொஞ்சம் கூட கேட்காம அப்பாவை இங்க வர சொல்லிட்டாங்க. நீ வேணா அம்மா கிட்ட கேட்டு பாரு. நீங்க எல்லாரும் சேர்ந்து என் நிம்மதியை கெடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. பண்ணுங்க பண்ணுங்க. உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தொந்தரவு பண்ணுங்க. அதானே உங்க ஆசை எல்லாமே. என்ன மித்ரா, ஏன் மித்ரா நீ இப்படி பேசுற? நான் என்ன பழைய வினை மாதிரி நடந்துக்கிறேன்? நீயும் பார்த்துட்டு தானே இருக்க. அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன்னை அப்பா கிட்ட சொல்லி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். அம்மா தான் மித்ரா அப்பா கிட்ட சொல்லிட்டாங்க. அவங்க பண்ண தப்பு தான். அதுக்காக வேணா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லை மித்ரா, அப்பாவால் உனக்கு எந்த தொந்தரவும் ஏற்படாம நான் பார்த்துக்கிறேன். என்னை நம்பு ப்ளீஸ். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.